தமிழில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. தமிழில் வந்து ஒரே வயலன்ஸு, வெட்டுக்குத்து, கொலை இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட வர்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, இது ட்ரெய்லருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சினிமான்னு சொல்லலாம். கமிங் ஆஃப் ஏஜ் மூவின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்ம் டொனேஷன், கே மேரேஜ், டெஸ்ட் டியூப் பேபி இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு சமூகத்தில் ஒரு கூச்சம் இருக்குது. அதை உடைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு அட்டம்ப்டாக அது பேசுனதுக்காகவே இயக்குனர் பாராட்டலாம். ரித்திகா அவங்களோட மூவினாலே தனியாக ஒன்று இருக்கும். அவங்களோட பேப்பர் ராக்கெட்டாக இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்குது அந்த மாதிரி? இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த ஃபியூச்சரிஸ்ட் விஷயங்கள் எல்லாமே போல்டாக பேசியிருக்காங்க. சும்மா ஒரு ப்ரீச்சிங்காக இல்லாமல் அதை கதையோடு சேர்த்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேரக்ஷனில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. நித்யா மேனன் அப்புறம் அவங்க ஜெயம் ரவியோட ஆக்டிங் இருக்கு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவிமோகன், நித்யா மேனன் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்ல ஒரு கொட்டை இருந்துச்சு. வினையும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு கேமியோ மாதிரி தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour, அப்புறம் கிளைமேக்ஸில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. நடுவில் அந்த இலி இருக்குதடி சாங் வந்து கொஞ்சம் தான் வந்துச்சு. என்னடா பாதி தான் எடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா கடைசியாக ஏஆர் ரஹ்மான் வந்து போனஸ் சாங் மாதிரி போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ நிறைவா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைட்டிங்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாமலுமே குழந்தை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களால இண்டிவிஜுவலாக சிங்கிள் பேரண்டிங்கில் வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நல்லாவும் வந்திருக்கு படம். ஆடியன்ஸுக்கு நல்லாவே கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா அது ரொம்ப கிளியர் கட்டாக, எதுவும் இன்டைரக்ட் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே கிளியராக இது பண்ணியிருக்காங்க. பெரிய காம்ப்ளிகேட்டட் ரைட்டிங்லாம் கிடையாது. க்ளீன் ரைட்டிங் எல்லாம் நீட்டாக வந்திருக்கு படம். அது சொல்லவே வேண்டாம். சூப்பராக நமக்கு தெரியும் ரஹ்மான் சாரோட மியூசிக் எப்படி இருக்கும்னு. ஒரு கொஞ்ச நாளாக வந்து அவர் மியூசிக் வந்து கொஞ்சம் லேட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து அது கம்ப்ளீட்டாக சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். டொனேஷன் அந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸு, ஐவிஎஃப் இவ்வளோ இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ண முடியும். படம் எப்படி ப்ரோ? காதலிக்கு படம் ஓகே ப்ரோ. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நார்மல் தான் ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? இல்ல ஓகே கம்பெனி அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்டிங் நார்மலாக தான் இருக்கு. என்ன கான்செப்ட் சொல்ல வந்திருக்காங்க? நம்ம ட்ரைலர்ல பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சது. ட்ரெயிலர் என்ன பார்த்தீங்களோ அந்த கான்செப்ட் தான். மேரேஜ் இல்லை, மற்றபடி நார்மல் தான். என்ன ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. நல்லா கொஞ்சம் மெச்சூர்டான லவ் மாதிரி தான். சாங் எப்படி ப்ரோ வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது? சாங் நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஓரளவு சுமாராக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா காமிச்சிருக்காங்க. படம் பயங்கர ஸ்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம், இது 1 மணி நேரம் உட்காந்து வந்து ஒரு 2 படம் பார்த்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. டேரக்டர் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சில ஜென்ரேஷன் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். பட் பழைய ஆளுங்களுக்கு, தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் இந்த மாதிரி படம் பிடிக்காது. அதுதான் கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வந்தாங்க, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அன்ஃபினிஷ்டு மாதிரி தோணுச்சு. அது என்னதான் இந்த சமுதாயத்துக்கு இப்படி சொன்னால் இப்படி தான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி கலாச்சாரம் வந்து கஞ்சா, போதை பருந்து அப்படி தான் படம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு படம் கொண்டு வந்தாலும் என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு சரியாக புரியல. ஆனால் படத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பாட்டு வந்து, அந்த ஒரு பாட்டு வந்து சூப்பர் ஹிட் நல்லா இருக்கு. பட் அந்த பாட்டை நம்பி நம்ம வந்ததுனால மற்ற பாட்டுலாம் வந்து ரொம்ப ஹம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இருக்கு பாட்டு அவ்வளோதானே தவிர மிச்சவரை பெருசாக. இந்த படம் ஆவரேஜ் ஃபிட் தான். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அப்புறம் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்இவனாக, கொஞ்சம் மிராக்குலஸாக இருக்குது. ஸோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இல்லை, ஒரு ஆவரேஜ் ஃபிக் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி ப்ரோ. அந்த கதையை அப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப ஒரு மாடர்ன் திங்கிங் இருக்குது. கே சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு லிபினை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு மாடர்னைஸ்டு திங்கிங் நிறைய இருக்குது. பட் ஓவராலாக சிம்பிளாக சொல்ல முடியாது. ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான படம், வெகுஜன மக்களுக்கான படமாக இது தெரியலை. ஒரு